அண்மை செய்தியை பார்க்கிறோம். நடிகர் ராஜேஷ் உடல்நலக் குறைவால் சென்னையில் காலமானார். கடந்த சில நாட்களாகவே உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டு வந்த பழம்பெரும் நடிகரான ராஜேஷ் சென்னையில் தற்போது காலமாகி இருக்கிறார். அந்த 7 நாட்கள் உள்ளிட்ட பல்வேறு திரைப்படங்களில் நடித்து ராஜேஷ் கடந்த சில நாட்களாக உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது சென்னையில் காலமாகியிருக்கிறார். இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் செந்தில் ராஜாவிடம் கேட்கலாம். செந்தில் ராஜா, விவரங்கள் என்ன? காயத்ரி, தமிழ் சினிமாவில் பழம்பெரும் நடிகராகவும் மூத்த நடிகராகவும் இருப்பவர் ராஜேஷ். இவர் 80களில் இருந்து, அதாவது 1980களின் தொடக்கங்களில் இருந்து சினிமாவில் நடித்து வருகிறார். பல குணச்சித்திர கதாபாத்திரங்களில் நடித்திருக்கிறார். தனக்கென ஒரு ஸ்டைலை நடிப்பில் பின்பற்றி வந்தார். அதன் மூலமாகவே அவருடைய அந்த குணச்சித்திர கதாபாத்திரத்திற்கு ஏராளமான வாய்ப்புகள் கிடைத்து வந்தன. அவள் ஒரு தொடர்கதை, தாய் வீடு உள்ளிட்ட பல்வேறு திரைப்படங்களில் அவர் நடித்திருக்கிறார். அவர் நடிக்கும் கதாபாத்திரங்களுக்கு அவருடைய அந்த நடிப்பு திறமை என்பது, நடிப்பின் தனித்துவம் என்பது வெளிப்பட்டு வந்தது. இதன் காரணமாக அவர் தமிழ் திரையுலகில் மிகவும் ஒரு புகழ்பெற்ற, ரசிகர்கள் மத்தியில் அறியப்பட்ட ஒரு நடிகராக இருந்து வந்தார். திரைத்துறையில் பலரும் குணச்சித்திர கதாபாத்திரங்களில் நடித்திருந்தாலும் கூட சிலர் ரசிகர்கள் மனதில் தனித்துவம் இடத்தை பெற்றிருப்பார்கள். அதே போல நினைவில் வைத்துக் கொள்ளும் அளவிற்கான நடிகர்களாக இருப்பார்கள். அந்த வகையில் தான் ராஜேஷ் ஒரு பழம்பெரும் நடிகராகவும் மூத்த நடிகராகவும் அனைவராலும் அறியப்பட்ட நடிகராகவும் இருந்து வந்தார். இந்த நிலையில் தான் தன்னுடைய 75வது வயதில் அவர் காலமாகி இருக்கிறார். இன்று காலை அவருடைய இல்லம் சென்னை ராமாபுரத்தில் இருக்கிறது. அவருக்கு இன்று காலை 8:15 மணி அளவில் ஒரு மூச்சு திணறல் ஏற்பட்டிருக்கிறது. இதை அறிந்த குடும்பத்தினர் அவர் மருத்துவமனைக்கு அழைத்து செல்வதற்காக முற்பட்டிருக்கிறார்கள். அப்போதுதான் அவர் காலமானது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. காயத்ரி, செந்தில், இப்போ இவருடைய நடிப்பு, குணச்சித்திர கதாபாத்திரங்கள்ல ஏற்ற நடித்த நடிப்பு அப்படிங்கிறது நிறைய பேருக்கு பசுமரத்தாணி மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டிருந்தீங்க. அவருடைய நினைவலைகளை சொல்லும் பொழுது குறிப்பிட்டு அவருக்கு ஏதாவது விருது கிடைத்தது அல்லது குறிப்பிட்ட ஒரு திரைப்படத்தில் அவருடைய நடிப்பு பாராட்டப்பட்டதுன்னு ஏதாவது ஞாபகப்படுத்த முடியுமா? பல திரைப்படங்களை அவர் குறிப்பிட்டு சொல்லலாம். சேவல்ல இருந்து ஏகப்பட்ட படங்கள், வரலாறுல இருந்து ஏகப்பட்ட படங்கள். அதாவது 2 வகையாக அவருடைய நடிப்பை அவருடைய பிரபலத்தை பிரிக்கலாம். அதாவது 80-90 காலகட்டங்களில் அதிக அளவில் அவர் நடித்து வந்திருந்தார். இப்போது ஒரு வருடத்திற்கு, ஒரு உதாரணத்திற்கு 10 திரைப்படங்கள் வெளியாகிறது என்றால் அதில் ஒரு 6 திரைப்படங்களில் நடிப்பார். அந்த மாதிரியான ஒரு வாய்ப்புகளும் அவருக்கு வந்திருந்தது. இதன் காரணம் பார்த்தீர்கள் என்றால் அவர் ஏற்று நடிக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரத்தை மிக எளிமையாக, மிக இயல்பாக நடித்து கொடுக்கக்கூடிய வகையில் அவர் நடித்து கொடுத்திருந்திருப்பார். இதன் காரணமாக தான் தயாரிப்பாளர்களையும் ஒரு இயக்குனர்களையும் ஒரு கவர்ந்த ஒரு நடிகராக அவர் அறியப்பட்டு வந்திருந்தார். பல படங்கள், அதாவது கதாநாயகன் எந்த அளவுக்கு ரசிகர்கள் மத்தியில் அறியப்படுவார்களோ அந்த அளவுக்கு இவருடைய முகமும் பார்த்தீர்கள் என்றால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய சினிமாவை விரும்பி பார்க்கக்கூடிய பல ரசிகர்களுக்கு ஒரு பரிச்சயப்பட்ட முகமாகத்தான் இருந்து வந்தார். இவர் இது மட்டும் இல்லாமல், நடிப்பு மட்டும் இல்லாமல் அஸ்ட்ராலஜில ஒரு சிறந்த ஒரு நிபுணராக இருந்திருக்கிறார். பலருக்கு திரைத்துறையில் இவர் அஸ்ட்ராலஜராகவும் செயல்பட்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் திரைப்பட கல்லூரியுடைய முன்னாள் தலைவர் இருந்திருக்கிறார். அத்துடன் பார்த்தீர்கள் என்றால்